வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுவும் சின்ன வெங்காயத்தை வச்சு எப்படி காரக்குழம்பு செய்யறதுன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு 200 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த கப் ஃபுல்லாக எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 1, பூண்டு கொஞ்சம், புளி ஒரு லெமன் சைஸ்க்கு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், மிளகாத்தூள் 3 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன், மஞ்சள் தூள், நல்லெண்ணெய் 50 மில்லி எடுத்திருக்கேன். கடாய் நல்லா சூடேறிடுச்சு. எடுத்து வச்சுருக்கிற நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். காரக்குழம்பு, புளிக்குழம்பு, வெந்தய குழம்பு இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் இதையும் போட்டுக்கலாம். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு வெங்காய வடகம் போட்டு செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாதவங்க கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டுக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். அது கூடவே மிளகாத்தூளும் போட்டுக்கிறேன். நான் இந்த ஸ்பூனில் இந்த அளவுக்கு 3 ஸ்பூன் மிளகா பொடி நான் இதில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ஃபுல்லாகவே அப்படியே போட்டுக்கிறேன். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி இதோட ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சும்மா ஒரு 2 கிளறி விட்டுட்டு பிளேட் போட்டு மூடிடுங்க. நல்லா கொதிக்கட்டும். புளியோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும். நல்லா பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெல்லாம் பாருங்கள் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டாலே அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வீட்டிலலாம் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே பிடிக்கும். சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை வெறும் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இது கூட அப்பளம் இல்லை வேக வச்ச முட்டை வச்சு சாப்பிட்டோம்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் நீங்கள் எல்லோரும். உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். சின்ன வெங்காய காரக்குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். பிரியாஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.